செய்திகள் தொடர்கின்றன. கிருஷ்ணகிரி வேப்பண்ணஹள்ளியில் புதிய வீடு கட்ட தோண்டிய குழியில் இருந்து 10க்கும் மேற்பட்ட வெள்ளி நாணயங்களுடன் புதையல் கிடைத்துள்ளது. வேப்பண்ணஹள்ளி அருகே உள்ள பூதிமுட்லு கிராமத்தில் வசிக்கும் அன்னையப்பர் என்பவர் புதிய வீடு கட்டுவதற்காக பழைய வீட்டை இடித்து குழி தோண்டினார். தொழிலாளர்கள் குழி தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போது நிலத்துக்கு அடியில் ஒரு மண் கலயம் கிடைத்தது. அதை உடைத்த தொழிலாளர்கள் அதில் இருந்த வெள்ளி நாணயங்களை பங்கிட்டுக் கொண்டதாக தெரிகிறது. தகவல் அறிந்த கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் மற்றும் போலீசார் நேரில் வந்து விசாரணை நடத்தி அவர்களிடம் இருந்து 10 வெள்ளி நாணயங்களை கைப்பற்றினர். இந்த வெள்ளி நாணயங்கள் சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை என்று தெரிகிறது. வேப்பனப்பள்ளி காவல் ஆய்வாளரிலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். கடகால் தோண்டும் இடத்திற்கு சம்பந்தப்பட்ட இடத்தில் நேரில் சென்று பார்த்ததில் பழைய மண் செட்டி உடைத்திருப்பதாக ஆதாயம் கிடைத்துள்ளது. மீண்டும் சம்பந்தப்பட்டவர்களை விசாரணை செய்து மேல் நடவடிக்கை தொடரப்படும் என தெரிவித்துள்ளோம். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் அன்னை வேளாங்கண்ணி மாதா பிறந்தநாள் விழா கொடியேற்றத்துடன் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வருடந்தோறும் செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னை வேளாங்கண்ணியின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவையொட்டி ஆரோக்கிய அன்னையின் கொடியை பங்கு தந்தை பீட்டர் சகாயராய் ஏற்றி வைத்து ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றி அருளாசி வழங்கினார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கார் ஒன்று எதிர்பாராத விதமாக மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். சங்ககிரியை அடுத்துள்ள நொறுக்குப்பாளையத்தை சேர்ந்தவர் பழனி. உடல்நலக் குறைவு காரணமாக சேலத்தில் உள்ள மருத்துவமனைக்கு மனைவியுடன் சென்று கொண்டிருந்தார். சேலம் 4 வழி சாலை வழியாக பழனி சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று எதிர்பாராத விதமாக பழனி மீது பயங்கரமாக மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனைவி கண் எதிரேயே கணவன் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் அருகே குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகேயுள்ள ஓம் சக்தி நகரில் அரசு மதுபான கடை ஒன்று அமைந்துள்ளது. சுமார் 500 வீடுகள் உள்ள இந்த பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள மதுபான கடையில் மது அருந்த வருபவர்கள் அப்பகுதி மக்களிடம் மட்டுமின்றி ரயில் நிலையத்திற்கு செல்பவர்களிடமும் தகாத முறையில் நடந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருவதால் அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி பலமுறை கோரிக்கை விடுபட்டுள்ளது. எனினும் மாவட்ட நிர்வாகம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குரோம்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்களின் மாறுவேட நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் விநாயகர் வேடம் அணிந்து ஒருவருக்கு ஒருவர் கைகுலுக்கிக் கொண்டனர். ரங்கராட்டினம், கால்பந்து விளையாட்டுகள் விளையாடியும் விநாயகர் போல் நடித்தும் பார்வையாளர்களை அசத்தினர். சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே போல வேடமிட்டு வாழ்த்து தெரிவித்தும் நடித்து காட்டினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். தேமுதிகவின் கொடிக்கம்பம் மற்றும் கல்வெட்டை சேதப்படுத்திய சமூக விரோதிகளை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து தேமுதிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கேப்டன் பிறந்தநாள் விழா சிதம்பரம் நகரத்தின் 33 வார்டுகளிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனை பொறுத்துக் கொள்ளாத சமூக விரோதிகள் சிலர் தேமுதிக கொடிக்கம்பம் மற்றும் கல்வெட்டை சேதப்படுத்தியுள்ளனர். இதனை அறிந்த தேமுதிகவினர் கொடிக்கம்பத்தை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அந்த மர்ம கும்பலை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். திண்டுக்கல்லில் திருநங்கைகள் மற்றும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டையை மாவட்ட ஆட்சியர் வழங்கியுள்ளார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் திருநங்கையர்கள், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு புதிய குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். மேலும் ஆதரவற்றோர், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. போன மீட்டிங்ல எங்களுக்கு ரேஷன் கார்டை பத்தி ஒரு 10 பேருக்கு வராம இருந்துச்சு. அந்த 10 பேருக்கு இப்போ உடனே ஆர்டர் கொடுத்து உடனே வந்துருச்சு. 10 நாளுக்குள்ள 29 கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ உடனே கொடுத்துட்டாங்க கலெக்டர். எல்லா ஹெல்ப்பும் எங்களுக்கு உடனே பண்றாங்க கலெக்டர். இப்போ
திருநங்கைகளில் பலர் பட்டதாரிகளாக இருப்பதால் அவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையும் விடப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 3 பேருக்கு விதிக்கப்பட்டுள்ள தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. கோவையில் மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டக்காரர்கள் ரயில் நிலையத்துக்குள் நுழைய முயன்றபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தூத்துக்குடி பாளையங்கோட்டை நெடுஞ்சாலையில் உள்ள நீதிமன்ற வாசலின் முன் தூத்துக்குடி வக்கீல் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் சிதம்பரம் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 100க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தி தற்கொலை செய்து கொண்ட இளம்பெண் செங்கொடிக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 3 பேருக்கு விதிக்கப்பட்டுள்ள தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. கோவையில் மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டக்காரர்கள் ரயில் நிலையத்துக்குள் நுழைய முயன்றபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தூத்துக்குடி பாளையங்கோட்டை நெடுஞ்சாலையில் உள்ள நீதிமன்ற வாசலின் முன் தூத்துக்குடி வக்கீல் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் சிதம்பரம் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 100க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தி தற்கொலை செய்து கொண்ட இளம்பெண் செங்கொடிக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் நியாய விலை கடைகளில் முறையாக பொருட்கள் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் உள்ள சிதம்பரம் நகரில் அரசு நியாய விலை கடை ஒன்று உள்ளது. இங்குள்ள லவன்சிபுரம், பிரையண்ட் நகர், மடத்தூர் உள்ளிட்ட பல பகுதி மக்களும் இங்கு பொருட்கள் வாங்கி செல்வது வழக்கம். கடந்த சில மாதங்களாக இந்த நியாய விலை கடையில் மண்ணெண்ணெய் முறையாக வழங்கப்படவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக அந்தந்த மாதத்திற்கான மண்ணெண்ணெயை வழங்கியதாக ரேஷன் அட்டைகளில் பதிவு செய்வதோடு விநியோகிப்பது இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து நியாய விலை கடையில் முறையான மண்ணெண்ணெய் வழங்க கோரி ஏராளமான பொதுமக்கள் தூத்துக்குடி பாளையங்கோட்டை நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த குடிமைப்பொருள் வழங்கல் வட்டாட்சியர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களை சமரசம் செய்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருக்கும் காட்சி இது. இந்த பச்சிளம் குழந்தையின் ஆட்டத்தை பாருங்கள். இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்க சொல்கிறதல்லவா? விளையும் பயிர் முளையிலேயே தெரிந்துவிட்டது. ஓடி விளையாடு பாப்பா, இது மகாகவி பாரதியாரின் அறிவுரை. ஓடி விளையாடும் அழகை பார்த்து கொண்டே இருக்க தோன்றுகிறது. இதற்கு உடல் உறுதி மட்டும் இருந்தால் போதாது, உள்ளத்தின் உறுதியும் வேண்டும். சிறுவனின் பெற்றோர்களையும் பாராட்ட தோன்றுகிறதல்லவா? அமெரிக்க ஓபன் டென்னிஸ், வீனஸ் வில்லியம்ஸ், ஷரபோவா 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.